1968 அக்டோபர் 26 அன்னைக்கு நைட் அமெரிக்காவில் இருக்க டொலடோ சிட்டி. 72 வயசு இருக்கிற ஒரு பொண்ணு, அவங்க நேம் எத்தில் ஹாரிஸ். அவங்க தன்னோட லிவிங் ரூம்ல உக்காந்து இருந்தாங்க. அப்போ திடீர்னு போன் ரிங் ஆகுது. போன் ரிங் ஆன உடனே அவங்க ஃபர்ஸ்ட் கிளாக்க பாக்குறாங்க. டைம் கரெக்டா 10:30 மணி. இந்த நேரத்துல யூஸ்வலா யாரும் கால் பண்ண மாட்டாங்க. அதனால கொஞ்சம் டென்ஷனா போன் எடுத்தாங்க. ஹலோ, யாரு அப்படின்னு கேட்டாங்க எத்தில். அதுக்கு ஆப்போசிட் சைட்ல இருந்து ஒரு வாய்ஸ் வந்தது. ஹே சிஸ்டர். அந்த வாய்ஸை கேட்ட உடனே எத்தலுக்கு யாருன்னு தெரிஞ்சிச்சு. அது அவங்களோட ரியல் சிஸ்டர் இல்ல. அது எத்தலுக்கும் அவங்களோட ஹஸ்பண்ட் ஜானுக்கும் ரொம்ப க்ளோஸா இருந்த ஒருத்தர். அவர் ஜானோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. 59 வயசு இருக்கும். அவரோட நேம் லீ. பல வருஷமா லீ, எத்தல் அப்புறம் ஜான் இவங்க 3 பேரும் நெய்பர்ஸா இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் டெய்லி அவங்க ஒருத்தர் இன்னொருத்தர் வீட்டுக்கு போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப். அப்புறம் லீ வேற ஒரு டவுனுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாரு. அதனால அவங்க டெய்லி சந்திக்க முடியல. ஆனா லீ அடிக்கடி ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட பேசுவாரு. அதனால எத்தல் நினைச்சாங்க, சரி நார்மலா பேசதான் கால் பண்ணிருப்பாருன்னு. ஆனா எத்தல் ரீப்ளே பண்றதுக்கு முன்னாடியே லீ கண்டினியூவா பேசிட்டே இருந்தாரு. அவர் பேசுறத பார்த்தா ஒரு மெசேஜ் சொல்ற மாதிரி இருந்துச்சு. லீ சொன்னாரு, ஹே சிஸ்டர், எனக்கு ரொம்ப பேடா ஃபீல் ஆகுது. இப்படின்னா இது வரைக்கும் ஃபீல் பண்ணியதே இல்லை. ஜான் வீட்டுக்கு வந்த உடனே அவரை என்ன கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு லீ உடனே போனை கட் பண்ணிட்டாரு. கால் கட் ஆனதும் எத்தல் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. ஆனா லீ சொன்னது ரொம்ப சீரியஸ் மாதிரி இருந்துச்சு. அதோட இன்னொரு விஷயம் எத்தலுக்கு ஸ்ட்ரேஞ்சா தோணுச்சு. லீ எப்படி ஜான் அந்த நேரத்துல வீட்ல இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு? ஏன்னா அந்த நேரத்துல ஜான் வீட்லயே இல்ல, அவரு வெளியே போயிருந்தாரு. லீ பக்கத்துல கூட இல்ல. அவருக்கு எப்படி தெரியும் ஜான் வீட்ல இல்லைன்னு? இதனால எத்தல் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. எத்தல் உடனே லீக்கு கால் பேக் பண்றாங்க. 1 முறை 2 முறை பல முறை ட்ரை பண்றாங்க. ஆனா லீ போன் எடுக்கவே இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஜானு வீட்டுக்கு வராரு. நடந்த எல்லாத்தையும் எக்ஸ்பிளனேஷன் பண்றாங்க. லீ கால் பண்ணியிருந்தாரு. அவருக்கு உடம்பு சரியில்லையா, உங்களை வந்த உடனே கான்டாக்ட் பண்ண சொன்னாருன்னு சொன்னாங்க. ஜானுக்கும் பதட்டம் ஆயிடுச்சு. லீக்கு கால் பண்றாரு. ஆனா லீ போன் எடுக்கவே இல்லை. அதனால ஜான் என்ன பண்றாருன்னா, சரி எத்தல், நம்ம நேரா வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு அவங்க 2 பேரும் வீட்ல இருந்து கிளம்புறாங்க. லீ வீட்டுக்கு போறாங்க. ஆனா லீ வீட்ல இல்ல. அதனால அவங்க லேட் நைட்டா இருந்தாலும் பல வீட்டோட டோரை நாக் பண்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு நெய்பர் சொன்னாரு, லீ ஹாஸ்பிட்டல் இருக்காரு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போறாங்க. ஆனா அங்க பெரிய ஷாக் காத்திருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் சொன்னது, லீ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனாரு. ஆனா சில காம்ப்ளிகேஷன் காரணமா அவர் செத்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் எத்தல் மற்றும் ஜான்க்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. ஆனா அதை விட பெரிய ஷாக் என்னன்னா, லீ இறந்த எக்ஸாக்ட் டைம் 10:30. அந்த நேரம் தான் எத்தலுக்கு போன் கால் வந்தது. அதாவது லீ செத்து போன எக்ஸாக்ட் டைம்ல தான் எத்தலுக்கும் கால் வந்திருக்கு. இதுக்கு ப்ரூஃப் எதுவுமே இல்ல. ஆனா எத்தல் அப்புறம் ஜான் ஒரு விஷயத்த நம்பினாங்க. லீ சாகிறதுக்கு முன்னாடி தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட லாஸ்ட் டைமா கான்டாக்ட் பண்ண அவரோட ஆன்மா தான் அந்த காலை பண்ணிருக்குன்னு இவங்க 2 பேரும் நம்பினாங்க. அடுத்த ஸ்டோரியில உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் அஸ்வின்.